சென்னையில் தொழிலதிபரிடமிருந்து போலீஸ், வருமான வரித்துறை, வணிக வரித்துறை அதிகாரிகள் இணைந்து ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள், வருமான வரித்துறை அதிகாரிகள், வணிக வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வழிப்பறி வழக்கில் ஜாமீன் கோரி காவல் உதவி ஆய்வாளர்கள் சன்னி லாய்ட், ராஜாசிங் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். போலீஸ் அதிகாரிகளே கொள்ளை வழக்கில் சிக்கியுள்ளதால் உயரதிகாரிகளுக்கு தொடர்பா என விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் தொழிலதிபரிடமிருந்து போலீஸ், வருமான வரித்துறை, வணிக வரித்துறை அதிகாரிகள் இணைந்து ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் மனுக்களில் இந்த வழக்கில் வேறு அதிகாரிகள் உள்ளிட்ட தொடர்பு கூடுதல் விவரங்களை திரட்ட விசாரணை அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை 1000 விளக்கு காவல் எல்லைக்குட்பட்ட ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவரிடம் கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், சன்னி லாய்ட் ஆகியோரும், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதர், பிரதாப், பிரபு உள்ளிட்ட அதிகாரிகளும், அதே போன்று வணிக வரித்துறை அதிகாரிகள் சிலர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்குகளில் ஜாமீன் கோரி உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் மற்றும் சன்னி லாய்ட் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆதாரத் தரப்பில் ஆஜரான வழக்கினர் இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு நிபந்தனை முன்ஜாமீன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் புகார் அளிக்காத நிலையில் இன்றைய வழக்கின் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் 70 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் ஆஜராகின வழக்கறிஞர் மனது நபர்கள் என்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர் மனுதாரருக்கு எதிராக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் கூறினார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கின் கூடுதல் விவரங்கள் திரட்டுமாறு, இந்த வழக்கின் வேறு ஏதேனும் நபர்களுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதா தொடர்பான அனைத்து விவரங்களையும் திரட்டுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஜாமீன் மனு மீதான விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.